வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரில்லர் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது தான் பார்த்துருப்போம். ஒரு சின்ன மிஷின் மாதிரி நம்மளே வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரை யூஸ் பண்ணி வந்து பஞ்சு மிட்டாய் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பஞ்சு மிட்டாய் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பஞ்சு மிட்டாய் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்றைக்கி ட்ரில்லிங் மிஷினை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு ட்ரில்லிங் மிஷின் நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மல் மோட்ரு கூட எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எதை வச்சுனாலும் பண்ணிக்கலாம். 12 வோல்ட் மோட்ரு எடுத்துக்கோங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அதோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு போல்ட் வந்து எடுத்துக்கிறேன். இதில் தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஒரு மேலே வந்து ஒரு கிளாஸை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு சின்ன கிளாஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஒரு டப்பா கூட சின்னதாக வந்து எடுத்துக்கோங்க. மெட்டலில் இருக்கிற மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் வந்து உருகாமல் இருக்கும். இப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணியே வந்து இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு ஹோல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோல்ஸ் வந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் அந்த போல்ட் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஓட்டை வந்து கரெக்டாக வந்து வந்துருச்சு. இப்போ வந்து இந்த போல்டை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பின்னாடி வந்து நம்ம வந்து நட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். நட்டு வந்து க்ளோஸ் பண்ணும் போல கொஞ்சம் கேப் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை எம்சியில் யூஸ் பண்ணி கூட வந்து நல்லா வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா டைட் வச்சுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரில்லர் மிஷின் வந்து சுத்தமோல எதுவும் இது வந்து இதாகாமல் இருக்கிறதுக்காக தான். நல்லா இப்போ வந்து நம்ம டைட் வச்சாச்சு. அவ்வளோதாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து இது ஒரு சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இனிமேல் இதில் வந்து உள்ளக்கு வந்து ஹோல்ஸ் தான் நம்ம வந்து இதில் வந்து போட போகிறோம். போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம ட்ரில்லர் மிஷினை யூஸ் பண்ணியே வந்து சின்ன இதை வந்து பிட்டு யூஸ் பண்ணி சின்ன ஹோல் வந்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்ன ஹோல் வந்து போட்டுட்டோம். இதே மாதிரி வந்து சுற்றி வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. பாதி அளவுக்கு அந்த கிளாஸில் வந்து பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோன்னு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த இது வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அதுக்கடுத்து ஃபிட் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு உடஞ்ச வாளி வீட்டில் ஒன்று கிடந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த வாளியில் வந்து இதை நான் ஃபிட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து கார்ட்போர்டு அட்டை ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அதில் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பெட்டியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து நடுவில் வந்து அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சின்னதாக வந்து அங்கே நடுவில் வந்து ஓட்டை நான் வந்து போட்டுக்கிறேன். கத்தியை யூஸ் பண்ணி வந்து கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ வெட்டி விட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபைலை வந்து வச்சுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப அந்த சக்கரை பாகுனா வந்து பாலாயிராமல் இருக்கிறதுக்காக சுற்றி வந்து அந்த அலுமினியம் ஃபைலை வந்து கொஞ்சம் வச்சுக்கிறேன். வைக்கணுன்னாலும் வைக்கலாம், இல்லைன்னா வைக்கலாட்டினாலும் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து நடுவில் வந்து நம்ம இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பின்னாடி கூட நம்ம எடுத்துகிட்டு ட்ரில்லிங் மிஷினை வந்து இங்கே நமக்குள்ள கனெக்ட் பண்ணால் முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு ஒரு சூப்பரான பஞ்சு மிட்டாய் பண்ணுற மிஷின் வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து கரெக்டாக வச்சு இங்கே வந்து நல்லா டைட் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த இதை வந்து நல்லா டைட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பராக அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து சுற்றி பார்க்கலாம், சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. நல்லா பயங்கர ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு பெட்டியில் வந்து கீழே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். கொஞ்சம் இதாக இருக்கிறதுக்காக செங்கலை அங்கே வந்து அடுக்கி வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஈஸியாக ப்ரெஸ் பண்ணும் போல் நம்மளுக்கு வந்து சுத்தம். ஸோ நம்ம வந்து சக்கரை பாகை ரெடி பண்ணி அதை ஊற்றினோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பஞ்சு மிட்டாய் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரி, ஓகே, இதுக்கு அடுத்து வந்து நம்ம சக்கரை பாகு வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு வெறும் சீனி இருக்குது பார்த்திங்களா, சீனியை ஹீட் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ரெடி ஆயிரும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். கிளாஸில் நான் யூஸ் பண்ணி பண்ணேன், ஆனால் வந்து சரியாக வந்து இதாகலை. ஸோ அதனால் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி போட்டு அதை வந்து நல்லா இந்த மாதிரி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது காப்பி கலராக வந்து இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த லெவலுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், கட்டியை வந்து பாருங்கள், நல்லா கட்டியாக இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கூட அப்படியே தெரிக்கும் போல ஃபுல்லாக தண்ணியாக வந்து வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க. இந்த பதம் இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லெவலுக்கு பதம் இருந்துச்சுன்னா போதும். சரி, ஓகே, இது நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து அடுத்து வந்து ஊற்ற தான் போகிறோம். கரெக்டாக வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உடனே போய் ஊற்றுங்க, அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரில்லர் மிஷினை வந்து நான் ஆப்ரேட் பண்ணுறேன், அக்கா தான் வந்து ஊற்றுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அக்கா தான் ஊற்றுனாங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வருது. சுற்றி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஊற்றும் போல் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பாகு தான் தெரிச்சிச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பஞ்சு மிட்டாய் வந்து அழகழகாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு தான், இருந்தாலும் வந்து அந்த கம்மியாக தான் நாங்கள் சக்கரை பாகு ரெடி பண்ணோம். பார்த்திங்கன்னா தெரியும், ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். இப்போ பாருங்கள், கொஞ்சம் வந்து காட்டன் கேண்டி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அக்காவுக்கு கொஞ்சம் எடுக்க தெரியல, கொஞ்சம் பார்த்து தான் எடுத்தாங்க. ஆனால் வந்து சுற்றி வந்து ரெடி ஆயிடுச்சு, சுற்றி வந்துருச்சு. இப்போ கைட்டை எடுத்தாலே பாருங்கள்,
அழகா காட்டன் கேண்டி வந்து வந்திருக்கு. பஞ்சு மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்தப்ப நல்லா டேஸ்ட் வந்து பஞ்சு மிட்டாய் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அழகா பாருங்கள் அந்த மாதிரி நைஸாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம 2வது அட்டெம்ப்ட் வந்து ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் போல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அலுமினியம் ஃபாயிலை எடுத்துகிட்டு தான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், இப்போயும் பாருங்கள் சூப்பராக வந்து வருது. ஆனால் வந்து எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அந்த சைடுனா பாருங்கள் அழகாக வந்து பஞ்சு மிட்டாயே வந்துருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் கொஞ்சம் ஸ்பீடும் கரெக்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சுற்றி சுற்றி வைக்கும் போல் கரெக்டாக வந்து வந்துருச்சு. இதை வந்து எடுத்து பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பஞ்சு மிட்டாய் வந்து நல்லா தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றி சுற்றி வரதான் செஞ்சு. நம்ம சக்கரை பாகு வந்து கொஞ்சமாக ஊற்றணும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கட்டியாக ஊற்றினால வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து அந்த இதாகிடுச்சு. கொஞ்சம் தண்ணியாக வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பாகோட தன்மையை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து ஊற்றுங்க. இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதிகமாக தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வந்து அழகாகவும் ரெடியாக வந்துருச்சு. அதுக்கடுத்து கடைசி அட்டெம்ப்ட் வந்து நான் தான் ஊற்ற போகிறேன். அக்கா தான் வந்து ட்ரில்லிங் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஊற்றி பார்க்கலாம் எந்த லெவலுக்கு வந்து வருது அப்படின்னு. இப்போ வந்து மெதுவாக வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ இந்த தடவை சக்கரை பாகு எடுத்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழகாக வந்து வருதுன்னு பாருங்கள். அப்படியே அழகாக வரதை அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து குச்சி மட்டும் வந்து அதை எடுக்க தெரிஞ்சவங்க கரெக்டாக இருக்கும். அப்படி சுற்றி வர்றப்பயே அப்படியே சுற்றி சுற்றி எடுத்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக வந்து நம்ம இதில் வந்து ஒட்டிக்கிறோம். கரெக்டாக வந்து அந்த இது வந்து கடைசி எண்டு வரைக்கும் போகாது. ஸோ அதை மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சாலே போதும். இப்போ பாருங்கள் எவ்வளவு நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். சரி, இந்த லெவலுக்கு வந்தாலே போதுமானது தான். நம்ம வந்து அழகாக வந்து எடுத்துக்கலாம். சக்கரை பாகு மட்டும் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணியாக வந்து ஊற்றினீங்க அப்படின்னா அந்த பாகு வந்து கடைசி இந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊடால வந்து தண்ணியாக வந்து ஊற்றிட்டோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்துருச்சு. கொஞ்சம் கட்டியாக மட்டும் ஊற்றினீங்க அப்படின்னா இன்னும் நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அது போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 வோல்ட் மோட்ரு, சின்ன மோட்ரு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் தரும். இதுக்கு முன்னாடி வந்து அந்த வீடியோ தான் நம்ம போட்டிருப்போம். அதுவுமே சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இது கரெக்டாகவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம். தேங்க்யூ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்சு மிட்டாய் மிஷின் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மிட்டாய் வந்து நல்லா தான் வருது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியே வச்சு ட்ரை பண்ணுறதுனால நாங்கள் வந்து பஞ்சு மிட்டாயை வந்து சரியாக எடுக்க தான் தெரியல. பார்த்துருப்பீங்க வீடியோவில் சூப்பராக வந்து வருது பார்த்தீங்களா. அதை வந்து அழகாக வந்து குச்சை யூஸ் பண்ணி எடுக்கணும். ஆனால் வந்து எடுக்க தான் தெரியல. மித்தபடி வந்து சூப்பராகவே நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதில் வந்து பஞ்சு மிட்டாய் தான் கொஞ்ச நேரம் ஆனனையும் நல்லா கட்டி ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ரொம்ப தண்ணி சேர்க்காமல் வந்து ஊற்றுனனாலையா என்னன்னு தெரில. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துட்டு ஊற்றணுன்னா இன்னும் கொஞ்சம் லேசாக வரும். சாப்பிட்றதுக்கு பஞ்சு மிட்டாய் டேஸ்ட் தான் இருக்குது, நல்லாவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.